தியானத்துக்கு என்ன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31 36 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஓய்வு நாளை ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா விறகு பொறிக்க போயிட்டான். அதை ஜனங்கள் பார்த்து மோசேட்டையும் ஆரோன்ட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தரோட வார்த்தை வருது, அவன் கண்டிப்பாக அவன் சாகணும், அவனை பானத்துக்கு புறம்பே அவனை தள்ளி அவன் என்ன பண்ணு கல்லிருந்து அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட கட்டளை கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இதே கட்டளை இன்னைக்கு நம்மளோட தேசத்தில் இப்போ இந்த கட்டளை இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தரும் இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு கெஸ்ட்டு வருவாங்க ஊர்லேருந்து, அன்றைக்கி தான் கடல் லீவாக இருக்கும், ஊருக்கு போகணும், ஊருக்கு போய் பிள்ளைங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகலாம், அன்றைக்கி தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த 6 நாளும் செய்த நன்மைகள், 6 நாளும் உங்களை இன்றைக்கி ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஒரு நாள் அந்த நேரத்தை அரை மணி நேரம் அந்த அரை நாளை கொடுப்பதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்ல. ஆழத்துக்கு போய் இருந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கடந்து வருவது எவ்வளோ பெரிய இன்பமாக இருக்கும் தெரியுமா? அதை ருசிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக அதை தெரிந்திருக்கும். ஒரு நாள் ஆழத்துக்கு போகலனாலும் இது படபடபடன் இருக்கணும். அதுதான் ஆண்டு மேலே வைத்திருக்கிற அந்த ஒரு வாஞ்சியாய் காணப்படுவதை பார்க்கிறோம். லேவியாம் யாத்ரா புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமாக இருக்கட்டும், யாத்ரா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமாக இருக்கட்டும், அங்கே அழகாய் சொல்லுது, 6 நாள் நீ வேலை செய், 7ஆவது நாள் நீ ஓய்ந்திருந்தான் சொல்கிறார் ஆண்டவர். அன்னைக்கு நீ வேலை செய்யக்கூடாது, அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுவதே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம இன்னைக்கு வேலைகள் தான் முக்கியம்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் நாம் பார்ப்போமே, அந்த புதிய ஏற்பாடில் ஆண்டு ஓய்வு நாளை தான் சுகப்படுத்துவாங்க. ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி இங்கே சுகப்படுத்தலான்னு சொல்லி பரிசேயன் சிலர் அவங்க வாக்குவாதம் பண்ணுவதே நாம் பார்க்கும். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக அவன் இருக்கிறான், அவனை சுகப்படுத்திட்டாங்க. ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு சொன்னாங்க. சூமின கையுள்ள அந்த மகனை பார்த்து என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ததை பார்க்கிறோம். அங்கேயும் எப்படி நீங்கள் இதை செய்யலான்னு சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதம் வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு செகண்ட் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்குறோமா? எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லுகிறது, சபை கூடி வருவதில் சில விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு என்ன பண்ண புத்தி சொல்லிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் போகாமல் எனக்கு கடை தான் முக்கியம், இல்லை எனக்கு கெஸ்ட்டு தான் எனக்கு முக்கியம், இல்லை எனக்கு தொழில் தான் முக்கியம், அதுதான் நான் போகணும் பிடிக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செகண்ட் உங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் அவர் அசைவாடுவா. ஒரே ஒரு நாள் தான் ஆண்டவருக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க போகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம் அந்த நாளில்.